இந்த புதிய மாதத்தை காண செய்த என் ராஜாதி ராஜாவுக்கு கோடி ஸ்தோத்திரம் சொல்வோம். என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் கடந்த 8 மாத கால அளவும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கண்ணின் மணி போல காத்து வந்தா. ஆனால் இந்த 9வது மாதம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்கிறாரு, இந்த 9வது மாதத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நான் ஆசீர்வதித்து தருவேன் என்று சொல்கிறான். எப்படி ஆசீர்வதிப்பாரா? யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வா. கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வா. எப்படி செய்ய முடியும்? நீங்கள் ஆண்டவரை துதிக்கும் போது, நீங்கள் ஆண்டவரை அதிகாலையில் தேடும்போது, நீங்கள் குடும்பமாக தேடும்போது, ஆண்டவர் நீங்கள் என்ன காரியத்தில் கலங்கி கொண்டு இருக்கீங்களோ, எந்த காரியத்தில் அங்கராய்த்து கொண்டு இருக்கீங்களோ, அந்த காரியத்தில் அவர் கடந்து வந்து அற்புதம் செய்வா. அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் 8 மாதம் முடிஞ்சிட்டு ஒரு அற்புதம் நடக்கலையே, 9வது மாதத்தில் இத்தனை தேவைகள் உண்டு, அந்த தேவைகளை எப்படி சந்திப்பேன், இன்னும் என் கண்களுக்கு முன்பதாக எவ்வளோ நெருக்கமான சூழ்நிலைகள் இருக்கிறது, இது எப்படி ஆகும் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கீங்களா? தவித்து கொண்டிருக்கீங்களா? புலம்பி கொண்டு இருக்கீங்களா? என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் வந்து அற்புதம் செய்வேன் என்று சொல்கிறான். என் அன்பு பிள்ளைகளே, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடந்து செல்லும்போது யோர்தான் கரை புரண்டு வந்தது. அப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறாங்க? கலங்கி நின்றார்கள். அப்பொழுது ஆசாரியர்கள் பாதம் அந்த யோர்தானின் அந்த யோர்தான் நதியில் பட்ட உடனே அது குவியலாய் நின்றது. என் அன்பு பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்தார். அந்த அற்புதத்தை இன்றைக்கும் உங்கள் நடுவில் செய்வதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதீர்கள், மனம் தளர்ந்து விடாதீர்கள், விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. அவர் உங்கள் நடுவில் வந்து அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். அவரோட குழந்தை இல்லையே என்று சொல்லி கலங்கி தவிக்கிறீங்களா? இத்தனை ஆண்டு காலம் ஆயிடுச்சு, எவ்வளோ நெருக்கப்படுகிறேன்னு கலங்கி கொண்டு இருக்கீங்களா? கர்த்தரை நோக்கி துணிங்க. ஒரு அருமையான கணவன் மறைவு உண்டு, பல வருடம் ஆயிடுச்சு. அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த கணவரார் வந்து அப்படி வந்த உடனே ஆசையாக சிரிச்சு வரவேற்பாங்களாம், ஓடி வந்து அடிப்பாங்களாம். ஐயோன்னு கட்டி, எனக்கு ஒரு குழந்தை கூட இல்லையே அப்படின்னு சொல்லி அடிப்பாங்களாம். அது ஆசையாக பேசணும்னு நினைக்குமா? உன்னிடத்துல தான் ஒன்றும் இல்லைங்க புறக்கணிப்பாங்களாம். ஒவ்வொரு இரவும் புலம்பனார்களாம். ஆண்டவருடைய பாதத்தில் கண்ணீர் வடித்து ஜெபித்தாள். நீங்கள் அழகான 2 ஆண் குழந்தைகள். அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் எனக்கு கற்பம் இல்லையே, என் சரீரம் செத்துட்டே, எனக்கு ஒரு வழி இல்லையே கலங்கி கொண்டு இருக்கீங்களா? கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். அவர் கடந்து வந்து உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவர் கடந்து வந்து உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஐயோ, இந்த 9வது மாதம் திருமணம் எல்லாம் ஒழுங்கு பண்ணியிருக்கிறோமே, எங்களுக்கு எப்படி இந்த காரியத்தை நடத்துவோம், எங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் வரலையேன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கீங்களா? அன்பு பிள்ளைகளே, சரியான நேரத்தில் உங்கள் கையில் வந்து அது சேர்ந்து சிறப்பாக நடத்தி தருவார். அன்பு பிள்ளைகளே, ஒரே ஒரு குறைவில்லாதபடி நிறைவான ஆசீர்வாதத்தோடு அவர் வந்து உங்களை மணமக்களை ஆசீர்வதிப்பார். என் அன்பு பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தில் அவர் கடந்து வரும்போது எவ்வளோ பெரிய அதிசயம். என் அன்பு பிள்ளைகளே, அது பிரமஸ்தர்கள்லாம் பார்த்து அகமகிழ்வார்கள். என் அன்பு பிள்ளைகளே, அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை அந்த நாளில் நீங்கள் காண போகிறீங்க. பயப்படாதீங்க, வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர்கள் நடுவில் வந்து அற்புதம் செய்ய போகிறார். ஜெபிப்போமா? அதிசயங்கள் செய்கின்றவர் என்று நமக்குள் இருக்கின்றார், அற்புதங்கள் செய்கின்றவர் என்று நமக்குள் வசிக்கின்றார். அன்பு பிள்ளைகளே, என் அருமையான என் அன்பு பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு மகளே, நீ யாராக இருந்தாலும் கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள். கர்த்தர் உங்கள் நடுவில் வந்து அதிசயங்களை செய்வார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோர்தான் தடையாக இருந்தது. ஆண்டவர் ஒரு இமை பொழுதுல ஆசாரியர்கள் பாதம் காலில் அந்த பாதம் வைக்கப்பட்டதும் ஆண்டவர் யோர்தான குவியலாக நிற்க செய்தார். அந்த அன்பு ரட்சகர் இந்த வேளையில் உங்கள் குடும்பத்தில் என்ன காரியங்கள் தடையாக இருக்கிறதோ, எந்த காரியங்கள்
ஒருவேளை வேதனையாக இருக்கிறதோ, எந்த காரியங்கள் அங்கலாய்ப்பாக இருக்கிறதோ அந்த காரியத்தில் கர்த்தரே கடந்து வந்து அதிசயங்களை செய்வா. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. அடி எடுத்து வைக்கிற வாரங்கள், நாட்கள், நிமிடங்கள் ஒவ்வொன்றையும் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அதிசயங்களை செய்கிற கர்த்தர் என் பிள்ளைங்க வாழ்க்கையில் வந்து அதிசயத்தை செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு மகளே, மகனே, நீ யாராக இருந்தாலும் இந்த வேளையில் உன் இருதயத்தை தாழ்த்தி நான் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும்போது என்ன காரியத்தில் கலங்கி கொண்டு இருக்கிறியோ, அது திருமணமா, கற்பமா, பிரிந்து கிடக்கிறியா, ஒருவேளை வீடு கட்டுற காரியமா, ஒருவேளை நீ கடன் பிரச்சனையோடு தவித்து கொண்டு இருக்கிறியா, எந்த காரியமானாலும், ஒருவேளை இந்த நாளில் இந்த நிமிஷம் கணவன் மனைவிக்குள்ள கசப்போடு வாழ்ந்து கொண்டு இருக்கீங்களா, இந்த நிமிஷத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இந்த நிமிஷத்தில் கர்த்தர் உங்களுடைய வியாதியை மாற்ற போகிறார். இதோ இந்த வேளையில் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற மகளே, உன் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். உங்க நாமம் மட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.